ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்போ நான் கிட்ட ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து பக்கத்து ஊருக்கே வியாபாரம் செய்ய போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாராம். கிளம்பிட்டு அவர் பாதி தூரம் நடந்து வரும்போது பார்த்தா ஒரு மரமும் ஒரு குளமும் பக்கத்தில் இருந்து தான். சரி, நம்ம கொண்டு வந்த கட்டை சாதத்தை நம்ம இங்கே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்தாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்காந்து போது பார்த்தா அதே வேற ஒருத்தர் வந்துட்டு இருந்தாராம். அவர் யாருக்கிட்ட நீங்கள் யாருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து அவர் சொன்னார், என் பேர் வெள்ளையன், நான் வந்து பக்கத்தூருக்கு தான் வந்து வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ கருப்பையா சொன்னார், அப்படியா, நானும் பக்கத்தூருக்கு தான் வியாபாரம் செய்ய போகிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்டாராம். வெள்ளையனும் சரி ஓகே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி, இப்போ நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கொண்டு வந்து அந்த கட்டு சாதத்தை அவங்க பிடிச்சு சாப்பிட்டாங்களாம். அப்படி பிடிச்சு சாப்பிட சொல்ல தான் வந்து தெரியுதான் கருப்பையன் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாதவராம். கடவுளே ஒருத்தர் இல்லை, எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவரா வந்து கருப்பையன். ஆனால் வெள்ளையன் பற்றி பார்த்தீங்கன்னா கடவுள் தான் எல்லாமே, கடவுள்னா எதுவுமே நடக்காது, அவரின்றி ஓரானமும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் வந்து வெள்ளையன். அப்போ தெரிஞ்சப்போ அவங்க 2 பேரும் பேசும்போது பார்த்திங்கன்னா கருப்பையன் வந்து ரொம்ப ஜோக்கா அப்படி ரொம்ப கலாய்க்கிறாரு. என்னங்க நீங்கள் என்ன கடவுள் நம்பிக்கை சொல்லிட்டீங்களே, நீங்கள் என்ன கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப நக்கலாக அப்படியே பேசிகிட்டு இருந்தாராம். சரி, அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கழுவிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு போனாங்களாம். 2 பேரும் தான் குளத்துக்கு போனாங்க. அப்போ என்ன ஆச்சா, வெள்ளையன் வந்து திடீர்னு அதில் அப்படியே விழுந்துட்டாராம். அந்த குளத்தில் விழுந்துட்டு அப்படியே முழுகிறாராம். அப்போ வந்து வெள்ளையன் வந்து கருப்பையன் கிட்ட சொல்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அப்போ வந்து கருப்பையன் வந்து சிரிச்சுட்டே வந்து சொன்னாரா, என்னங்க கடவுள்னு சொன்னீங்களா, உங்கள் கடவுளை இப்போ வந்து காப்பாற்ற சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ வந்து வெள்ளையன் சொன்னாலாம், நண்பரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீச்சல் கூட தெரியாது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துனாராம். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு துண்டு மணி ஒன்று வச்சுருந்தார், அதை வச்சு அவரை போட்டு இழுத்து அவரை வந்து காப்பாற்றினார். வெள்ளையனுக்கு வந்து அவர் விழுந்த அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் வெளியே வரவே அவருக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவர் 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து இருந்தாராம். அப்போ வந்து கருப்பையன் வந்து சொன்னாரா, என்னங்க கடவுள் சொன்னீங்க, இன்னும் உங்கள் கடவுளை வந்து உங்களை இன்னும் காப்பாற்றுற மாதிரி தெரியலையே, என்ன காப்பாற்றவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து கருப்பையன் வந்து கேட்டாராம், சரி நம்ம வந்து பக்கத்தூருக்கு வேறு போனோம், இப்போவே கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி, நம்ம இருட்டுறதுக்குள்ளே நம்ம போகணும், இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்போ வந்து வெள்ளையன் என்ன சொன்னார், சரி நம்ம கிளம்பலாம், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கிளம்புனாங்களாம். கிளம்பி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்களாம். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சத்தம் மாதிரி கேட்டுதான். என்ன சத்தம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா வந்து ஒரு நாறு சிப்பாய்கள் வந்து ஒருத்தரை வந்து அப்படியே துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து அதை பார்த்து ஒரு மரத்துக்குலாம் 2 பேரும் ஒழிஞ்சிட்டு தான் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்களா. பார்த்தா 4 பேர் வந்து ஒருத்தர் அப்படி துரத்திட்டு ஓடுறாங்களாம். ஓடும்போது அந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குட்டி மூட்டையில் வந்து என்னமோ வச்சுருந்தாரு, அதை அப்படியே தூக்கி போட்டு ஓடுறாரு. அந்த 4 சிப்பாய்களும் துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த போட்ட ஒரு குட்டி மூட்டை மாதிரி ஒன்று போட்டார்ல, அது வந்து கருப்பையனோட கால் பக்கத்தில் வந்து விழுந்துதான். அப்போ வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்து கருப்பையன் வந்து அதை பிரித்து பார்த்தாராம். பார்த்தா அதுக்குள்ளே தங்கம், வைடூரியம், அது மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருந்துதான். அப்போ வந்து கருப்பையன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெள்ளையன் கிட்ட சொன்னாரா, என்னங்க கடவுள்னு சொன்னீங்களே, உங்கள் கடவுள் நினச்சிருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும், ஏன் எனக்கு கொடுத்தாரு, அதான் நான் சொல்கிறேனே, கடவுள்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து வெள்ளையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்போ ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இன்னும் நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், எனக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப மாதிரி அப்போவே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சான் இருக்கு. அப்போ வந்து கருப்பையன் வந்து சொன்னாரா, சரி இதெல்லாம் நானே எடுத்துக்கிட்டா எனக்கு அது ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்கும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற பாதி உங்களுக்கு தர, நம்ம பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது ஒரு மாதிரி வெளியே கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துதான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது 2மே அவங்க வந்து பாதியாக பங்கு எடுத்து பிடிச்சிட்டு அவங்க வந்து மறுபடியும் நடந்து போனாங்களாம். மறுபடியும் கொஞ்சம் தூரம் அவங்க நடந்து போயினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம் மாதிரி ஒன்று இருந்தது, ரொம்ப ஓய்வாக இருக்குது, காலெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டாங்க. ஜில்லுன்னு காற்றுல அவங்களே அறியாமல் 2 பேரும் படுத்துட்டாங்களாம்.
படுத்தோடனே பார்த்தா கருப்பையன் படுத்தோடனே நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆனால் வெள்ளையனுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வரல. இப்படி திரும்புறாரா அப்படி திரும்புறா. ஏன்னா அவருக்கு மனசில் அவ்வளோ கஷ்டம். நம்ம கடவுளை அவ்வளோ நம்புகிறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவரை வழிபடுறோம். ஆனால் நமக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேது. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் எல்லாமே இயற்கை தான் சொல்கிற எனக்கு வந்து எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப களைப்பில் அவரே அறியாமல் அவரும் தூங்கிட்டாராம். அப்போ வந்து அவர் காதில் வந்து ஒரு அசரி மாதிரி ஒன்று வந்து கேட்டுதான். அப்போ தான் சொல்லிச்சா. அப்போ வந்து அந்த அசரியில் வந்து என்ன கேட்டதுன்னா, பக்தனே நீ வந்து மனுஷனாக பிறந்தா எல்லாமே விதி கர்மாப்படி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் நீ தனியாக தான் அந்த பாதையில் வந்த அப்போ நீ தான் அங்கே இருந்துக்கணும். விதிப்படி பார்த்தா நீ மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க போகும்போது அந்த குளத்தில் வந்து விழுந்துடும். யாரும் காப்பாற்ற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் விதிப்படி நடந்திருக்கணும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, உன் கூட கருப்பையன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அமுச்சு உன் கூட இருக்க வச்சு உன்னை நான் காப்பாற்றுறேன். அப்போ மட்டும் கருப்பையன் மட்டும் அந்த இடத்துலனா இப்போ உங்கள் கதி என்ன ஆகிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து அடுத்தது வந்து அந்த இதுக்கு நீ வந்து கேட்குற அந்த இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்கல, அந்த காசு அந்த பொருட்கள்லாம் ஏன் கிடைக்கலன்னா, விதிப்படி பார்த்தா அதுலேருந்து ஒரு தங்கம் ஒரு வைரம் கூட உனக்கு கிடச்சிருக்க முடியாது. ஆனால் நீ கருப்பையன் கூட போனதுனால தான் உனக்கு அதில் எனக்கு பாதி கிடச்சிது. நான் வந்து கருப்பையனோட அந்த எண்ணத்தை நான் மாத்திரம் உனக்கு அதில் பாதி கொடுக்கணும்னு. அவனோட எண்ணத்தை மட்டும் நான் மாற்றாம இருந்தேன்னா அவனுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. நான் அவன் எண்ணத்தை மாற்றினேன், அதனால தான் உனக்கு அதில் பாதி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து அவருக்கு கேட்டுதான். உறவுகளே, இப்போ இதிலிருந்து வந்து உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஞாபகம் வருதா? எனக்கு வந்து நம்ம தெய்வம் சொன்னது வந்து ஞாபகம் வருது. ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே. இப்போ கூட நம்ம வந்து இப்போ சபையில் நம்ம வந்து தோத்திர பாடல் பண்ண கூட நம்ம பாடினோம். இப்போ மட்டும் அந்த இடத்துல மட்டும் இந்த கடவுளேவா வந்து அப்படி நேராக வந்து காப்பாற்றுவாங்க. ஒரு மனுஷ ரூபத்தில் அந்த தேகத்தில் வந்து தானே காப்பாற்றுவாங்க. அதே தான் கருப்பையா. இப்போ வெள்ளையனோட கதை இப்போ இருந்து தான் அந்த குளத்தில் முழுக்கி அவர் இதுவாயிருப்பார். ஆனால் வந்து கருப்பைய மூலமாக வந்து அவரை காப்பாற்றினார். இது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இன்னொன்று வந்து ஒரு வாக்கியம் வந்து தெய்வம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, உன்னை கோபிப்பதும் கவலில் ஆழ்த்துவதும் துக்கத்தில் தூய்ப்பதும் உனக்கு நன்மை பயக்கவே. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வெள்ளையன் வந்து மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டது. நம்ம அவ்வளோ கடவுள் வழிபடுறோம், ரொம்பவே கஷ்டப்பட்டது. ஆனால் அதில் அதுக்கு ஒரு நன்மை நடந்ததில்லை. இந்த கதை கூட வந்து இது வந்து ஒரு நன்மை வந்து நடந்தது. இப்போ நான் சொன்னல வாக்கியம் இப்போ நான் சொன்னல வாக்கியம்னா என்னங்க? உன்னிடத்தில் உள்ள அறிவை அறியும் பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி ஈய வந்தது வாக்கியம். இது தாங்க வாக்கியம். இப்போ அது வாக்கியத்தில் நான் இன்னொரு வாக்கியம் சொல்கிறேன். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கர்மா இந்த விதின்னு சொல்லிட்டு இந்த கதையில் நம்ம பார்த்த மாதிரி மனுஷங்களுக்கும் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் விதினா என்ன சொல்கிறாங்க? விதி போல் ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையில் நமக்கு பார்த்தோம்னா நமக்கே அது வந்து புரியுதில்ல. இப்போ விதி போல் ஆகும் என்றால் ஏன் வந்து இது பண்ணணும், அந்த விதி போல் ஆகும் என்றால் அப்படின்னு நமக்கு விதி வந்து தெய்வமே வந்து விதியை மாற்றிடுறாங்க. தெய்வம் நினச்சா விதியை வந்து மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பாடலே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்தை அழித்தே எழுதிய எந்த நாளும் எந்த குரு நந்தியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் தெய்வத்தோட வேதத்தை படித்து அதை பழகி தெய்வத்தோட அன்பையும் இறக்கத்தையும் பெற்று சொர்க்கப்பதி வாழ்வுக்கு நீங்கள் போவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம எல்லாம் போகலாம். தொடர்ந்து மெய்யை பேசுவோம். நம்ம